2026ல் சூடு புச்சு போயிட்டு இருக்கு. எந்த ஆட்சி வந்தா மக்களுக்கு நல்ல சேவை இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்து என்ன? தளபதியும் வராரு. தாயை மறந்து தனித்தமிழ்நாடு கேட்கிறாயா? எங்கிருந்து வந்தாய்? உன் தகப்பன் யார்? அன்றைக்கு கலைஞர் இதே மெரினா பீச்சில் டாக்டர் கலைஞருடன் பேசிய பொழுது உனது படம் செந்தூரா பாண்டி எங்கே சென்றது? அன்றைக்கு விஜயகாந்த் இல்லை என்றால் நீ உண்டா? விஜயகாந்தனுடைய கல்யாணம் எப்படி நடந்தது? உனது கல்யாணம் எப்படி நடந்தது? எத்த பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலும் உனதை காப்பாற்றியது அந்த உதயசூரியன் இன்னைக்கு விண்ணில் இருந்து மண்ணுக்கு வந்திருக்கிறது. காப்பாற்றிக் கொள்ள தெரியாமல் தனி கட்சியா நடக்குமா? நாங்கள் தமிழர்கள், உணர்வு உள்ளவர்கள். நடக்குமா இது? எல்லாமே பாறையில் விதைத்த விதை முளைத்து விடுமா? மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு நீ வேலைக்கு போமா. மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை மகளிருக்கு, ஆண்களுக்கு கொடுக்கவில்லையே. நீ தானே உழைக்கிறீங்களா? நீ ஆம்பளை. பெண்கள் இயலாதவர்கள், பிறப்பிலேயே இயலாதவர்கள், பெண்மை இயலாதவர்கள், அவர்களுக்கு ஊக்கத்தொகை கூட 1000, மாதம் உனக்கு 1000 ரூபாய்மா. அனைத்து பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பிரசவம் 6 மாதத்திற்கு. அடுத்தது என்ன செய்யலன்னு யார் சொன்னது? என்ன வேண்டும்? வரிசையா எடுக்கலாம். இப்ப தளபதி மேல நிறைய பேர் கோரிக்கை ஒன்று வச்சிருக்காங்க. அரசியல் இருக்கிறவங்களே அரசியலை விட்டு எதுவும் ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ புதுசா ஒருத்தவங்க வராரு, அவரை அழிப்பாங்களா இல்ல வளர்ப்பாங்களான்னு தெரியாம கோரிக்கையோடு இருக்கிறார். நான் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டேன், அது பாறையில் விதைக்கப்பட்ட விதை முளைக்காது. முளைக்காது. முளை என்பது வேறு, காது என்பது வேறு. ஓகேண்ணா, ஓகேண்ணா. வரிசையாக எடுக்கலாம். நீ கல்வி பயின்று காலம் பூரா வேலை இல்லாமல் இருக்கிறாயா? உனக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை. இன்னைக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். MSMP வேலை இல்லை, இளைஞர்களுக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்கல்ல சார். நம்ம கிட்ட ஐயா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான் தொழில். கருத்து சூடு என்ற ஒரு வார்த்தையை முதல்ல தவிர்த்து விடுங்கள். செருப்பருந்து போனது, உருப்பருந்து போனதற்கே சிந்தை கலங்காத நாங்கள் செருப்பருந்து போனதற்கே சிந்தை கலங்குவோம். சில மனிதர்கள் எங்களை விட்டு சென்றிருக்கலாம். மனசாட்சியை விட்டு விட்டு உருவாக்கியது யார்? நீ உருவானது எங்கிருந்து?